அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க, வராங்க, போகிறாங்க. எங்களுக்கு தங்கறதுக்கு கூட எந்த வசதியும் தரல. ஆனால் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குடுக்குறாங்க. மற்றபடி எந்த வசதியும் குடுக்கல. இப்போ வாசல்ல பாத்திரத்த வச்சுட்டு இருக்கோம். ஒரு வீடு கிடைக்க மாட்டுது. நாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கோம். வீடு வச்சுக்கிட்டு நம்ம வீடு தேடினா பரவாயில்ல. ரோட்ல வச்சுக்கிட்டு நாங்க வீடு தேடிட்டு இருக்கோம். இப்போ தெருவா போறோம். வீடு இல்ல, வீடு இல்ல, வீடு இல்ல. அதான் சொல்றாங்க. இந்த வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோல இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வரிசைகள்ல இருக்கக்கூடிய வீடுகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா கூட இந்த பைப்பு குடிநீர் பைப்புன்னு நெனைக்கிறேன். இந்த பைப் வந்து ஃபுல்லா இடிஞ்சு அதிலிருந்து தண்ணி லீக் ஆயிருக்கு. அதோடு கூட கழிவு நீரும் கலந்திருக்கு. இந்த இடங்கள்லாம் எப்படி விரிசல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. மக்கள்லாம் இங்க தான் வெளியில தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப எனக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லாம இடிஞ்சு போன பகுதியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்ல. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து 4 அடுக்குமாடி குடியிருப்புகள கட்டுறதுக்காக இந்த பின்னாடி வந்து பள்ளம் தோண்டியிருக்காங்க. ஒரு 15 அடி ஆழம் தோண்டியிருக்காங்க.